இல்ல நீ சொல்லுப்பா, நீ என்ன சொன்னீங்கன்னா நான் பார்த்து சொல்லிடுறேன். என்ன சார் சொல்ல? எனக்கு நீ வேணும் அவ்வளோதான். எதா இருந்தாலும் இப்போ சொல்லு, முடியாதுங்கிறது. சார் ஆ நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தானே சார்? ஏங்க சார் நீங்க ஆமா. என்ன மட்டும் ஏங்க சார் பண்றீங்க? அது தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேனுங்களா நானு? எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ம் காரணம் சொல்லுங்க. நீங்க போயிட்டு இருங்க, பின்னாடி வரேங்கம்மா. ஹலோ சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? வீட்ல. அது என்னமோ தெரியலப்பா, பிடிக்கும் உனக்கு பிடிக்கலாம் சொல்லி நான் என்ன அதை பத்தி பேசல. எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல. ஹலோ சார் நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுமா, எதுவுமே நான் சொல்லல, போதுமா, சந்தோஷமா இரு, விடு. இல்ல ம் என்ன சொல்லுப்பா. சொல்றதுன்னே தெரியல. சரி ஒன்றும் சொல்ல வேணாம், விடு, நீ ஃப்ரீ ஆயிரு, அது போதும். என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா உரிமையும் ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுகத்துக்குங்கிற ஒன்றை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன். நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற. ஹலோ உங்களுக்கு என்ன சார் வேணும்? புரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ கேட்டா கொடுத்துருவியா? முடிஞ்சா கொடுக்குறேன். முடிஞ்சாலாம் இல்லை, கொடுப்பியா? இப்படி நிஜமாலுமே நீ எனக்கு வேணும் சொல்ற, அது மட்டும் சொல்லு. நீங்களே சொல்லுங்க. நீ வேணும் சார். நான் தான் உங்ககிட்ட தானே இருக்கேன். நீ இல்லை, நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருப்பேன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல முடியல. சார் நான் உங்ககிட்ட தானே சார் இருக்கேன். இல்ல, நீ அப்படிலாம் போய் சொல்ற, நீ ஏமாத்திட்டு போலான்னு பாக்குற. எனக்கு நீ வேணும்னு சொன்னேன், என் கூட விட்டே இருக்க மாட்டியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூடயா சார் இருப்பேன்? சொல்லுடி, சொல்லு. நீங்க உங்க சார் அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏப்பா அது வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சார் நானும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. எப்பா அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி எடுத்துட்டா. அதுலேருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகி. ஆனா உங்ககிட்ட நல்லா தானே இருக்காங்க? அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. நீ என் கூட செக்ஸ் இருக்க மாட்டேன்னு சொல்ல வர அதானே? விடு விடு, இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லைடா, பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வாடா, அது போதும் எனக்கு. என் கூட இருப்பீங்களே இருக்க மாட்டேன், அது மட்டும் சொல்லு, உண்மையை சொல்லு. அப்புறம் எதா இருந்தாலும் பேசு. உண்மையாலுமே என் கூட இருக்க மாட்டேன்னு அப்படி கட்டுப்பாடு விதிக்கிறியா? நான் நீங்க இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்க அதுக்கும் என் கூட நீடா கூட தூங்க மாட்டியா? எல்லா விஷயம்னா புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? புரியலங்க சார். எல்லா விஷயம்னா புரியல. நீ உண்மையாலுமே என் கூட அப்படி எப்படிலாம் பேச மாட்டியா? உனக்கு பிடிக்கல தானே? சார் ஒரே நிமிஷம். யாரு உன் தம்பி போன சொல்லு, உன் அனுமதி இல்லாம சொல்லக்கூடாதா? ஆமாங்க சார். சரி ஓகேவா சார்? சரி வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, அதான் உனக்கு அனுமதி எல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு கட்டி பிடிக்கக்கூடாது, முத்தம் எதுவுமே இல்லாம அப்புறம் நான் எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளவுதானே, விட்டுரு. ஏன் தேவையில்லாம பாவம் உன் மனசு நீ வருத்திக்கிற? நீயே பாவம் அங்கிருந்து நீங்க வந்து இவளுங்கெல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாருன்னு கோச்சிட்டு பயந்துட்டு போற. சொல்லு. இல்ல சார் பிடிக்கல. இல்ல எனக்கு தெரியும், நீ இருந்தாண்டா நீ என் மனசு புண்படக்கூடாது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதான். எதுக்குன்னா இல்ல எதுக்குன்னா புரியுதடா, நீ என்ன சொல்றதுன்னே புரியல. நீ அதான் அப்பா இல்ல சத்தமா தான் பேசேன். உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும்? ஓ சரி, என்ன சொல்றதுன்னே தெரியல. விருப்பம் இல்லையான்னு சொல்லு, அவ்வளவுதான். ஹலோ சொல்லுங்க சார். பிடிக்கல தானே நீங்க? இல்ல அப்படிலாம் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், அதெல்லாம் சொல்லுல. அதெல்லாம் இல்ல. உறுதியா இருக்க மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அது நீங்களே சொல்லுங்க சார். இல்ல அது நீ எப்படின்னா யாரு மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்ப, அதனால உன் மனசுல புண்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. அதுக்காக உன் உடம்புக்காக பழகுறேன்னு நீ நினைக்காத. உனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான்.
அது உன்னை வம்பிழுக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி சிரிப்ப, திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கை கட்டி நிற்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நீ பேசுவ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கடைசியாக சொல்லிட்டு உனக்கு இப்படியா இருக்க மாட்டியா? அது நீங்களே சொல்லுங்க நீ சொல்லு, இருப்பியா இருக்க மாட்டியா? சார். அது நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னா என்னன்னு சொல்லுடா. சார். ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் இல்ல, நான் அதை இழுக்கல. சரி விட்டுரு. சார் இருங்க, நான் சொல்ல. நான் உனக்கு 1/2 hour கழிச்சு பண்றேன். அதுல வந்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா?